வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தமிழ் நியூஸ் டைரி தருகின்ற இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் சில. தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இந்த வருடம் இடம்பெறப் போகின்றது. இன்னும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை ஆயத்தப்படுத்தி வருகின்றன, திட்டங்களை நகர்த்தி வருகின்றன. குறிப்பாக ஆளுகின்ற தற்போது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலாட்சி தான் மீண்டும் தமிழகத்தை ஆளும் என்று தெரிவித்து வருகின்றது. குறிப்பாக இந்த கட்சியும் காங்கிரஸோடு மீண்டும் கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு புதுடெல்லியிலே முக்கிய பேச்சுவார்த்தைகளை நகர்த்தி வருகின்றது. இளைஞர் அணி கூட்டம் மற்றும் மகளிருக்கான கூட்டம் என்று பல கூட்டங்களையும் நடத்தி வருகின்றது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இத்தோடு தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மத்திய அரசான பாரதிய ஜனதா கட்சியாக இரண்டு கட்சிகளும் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்திருக்கின்றது. இம்முறையும் குறிப்பாக இதிலே சில கட்சிகளும் இணைந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்க எப்படியாவது ஒரு கட்சியில ஒரு கூட்டணியில எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு சில அரசியல்வாதிகளும், இன்னும் சிலர் எந்த கட்சி எங்களை சேர்க்க போறாங்க இல்லாட்டி யாரோடையாவது கூட்டணி அமைக்க வேண்டுமா அப்படின்ற குழப்பத்தில் இன்னும் சில கட்சிகளும் இருக்கின்றன. இதற்கிடையில் சற்று முன்னர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை விட்டிருக்கின்றார். அதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் இதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தலைநகர் சென்னையிலே அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சென்னை அடையாறு பகுதியிலே காவலாளியாக வேலை செய்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியும் அவரது மனைவி மற்றும் குழந்தை படுகொலை சம்பவம் மிகவும் துயரை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அதோடு நந்தனத்திலே அரசு கல்லூரி கேன்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது என தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய், தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை தேடி வந்தவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றத அவர் தெரிவித்திருக்கிறார். இது அத்தனையுமே கபட நாடக திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கி வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குற்ற செயல்கள் ஈடுபட்டவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, முதல்வர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதையும் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய டிஎம்கே ஆட்சி இருப்பதாகவும் பொய்யை தெரிவித்து வருவதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆட்சியின் இறுதி கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் இனிவரும் கொஞ்ச நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஆட்சிக்கு முடிவுரை கட்டுவதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் இன்றைய நாளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிய நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. இதிலே டிடிவி தினகரனும் சேர்ந்திருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறி அந்த கட்சிக்குள் மீண்டும் இவரை சேர்த்துக் கொள்வதற்கு வழிவகுக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இவர் கூறி ஒரு சில மணித்தியாலத்துக்குள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊடக நண்பர்களை சந்தித்து பேசிய போது பதில் அளித்திருந்த ஒரு விடயம் தான் இது. அதாவது கட்சியிலிருந்து கட்சியினுடைய கொள்கைகள் மற்றும் கட்சிக்காக துரோகம் இழைத்து சென்றவர்களை எல்லாம், அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவராக இருக்கக்கூடியவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த தீர்மானத்தை பொதுச் செயலாளராக நான் எடுக்கல, ஆனா பொதுக்கூட்டத்திலே தான் இது எடுக்கப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு அமைய அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. எனவே அவரை இணைச்சுக் கொள்வது அப்படின்றது கட்சிக்குள்ள எதிர்கால தீர்மானமாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் விஜய் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இடையில தான் போட்டி இருக்குன்றத அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அவர் சொன்ன ஒரு விடயம் தான், 41 பேர் கரூரிலே கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த சம்பவத்திலே விஜய் சென்று போய் பார்த்திருக்க வேண்டும். அதனை அவர் செய்ய மறுத்துவிட்டார். இப்படி இருக்கும் போது அவரை நம்பி எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் கரூர் சம்பவத்த நேரத்திலே விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தவர் தான் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக டிவிகே மற்றும் ஏடிஎம்கே ஆகிய இரண்டு கட்சிகள் கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த கூட்டணி என்பதை தாண்டி டிவிகே கூட்டத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் விஜய் உள்ளிட்டோர் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இடையில தான் போட்டி இருக்குது அப்படின்றத அதிகமாக சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, அண்மையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கூட ஏடிஎம்கேக்கு எதிரான சில கருத்துக்களை கூட முன்வைத்திருந்தார்கள். இது ஏடிஎம்கேக்கு மேலும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கலாம். இதுதான் இப்பொழுது விஜய்க்கும் டிவிகேக்கும் எதிரான சில கருத்துக்களை அவ்வப்போது ஏடிஎம்கே தெரிவித்து வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.